ஹலோ இட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா கவுண்டிங் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் எப்போவுமே பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸில் தான் எடிட் பண்ண முடியும், லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேரான CapCutல எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நான் அந்த கவுண்டிங் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நான் அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கினேன். ஸோ அடுத்ததாக நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். லைன் பை லைன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் சைஸ் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. ஏற்ற இடத்துல வச்சுட்டு சைஸ் மட்டும் அதிகமாக பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இப்போ 8 வர மாதிரி வச்சுக்கிறேன். நான் இப்போ பண்ணும்போது 864 ஓகேவா. அடுத்ததாக நான் கிளிக் பண்ணி Ctrl+C Ctrl+V பண்ணி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் வச்சுட்டு நான் திருப்பியும் அதை இப்போ நான் 6க்கு வச்சுக்கிறேன் அதே சைஸு. இப்போ நான் திருப்பி வந்து Ctrl+C நெக்ஸ்ட்டு Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாகவே நான் என்ன பண்ணுறேன்னா 4க்கு வச்சுக்கிறேன் 4. இப்போது அடுத்ததாக தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து கரெக்டாக ஓகே இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் போய் இன்னொரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் போய்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் போய் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ செகண்டுக்கும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி செகண்டு நம்ம ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்ஸ் எங்கே வச்சோமோ அங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே இடத்துல போய் வந்துடும். ஸோ நம்ம இப்போது ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே ஃப்ரண்ட்டில் போய்ட்டு இன்னொரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக 3வது தேர்டுக்கு வரப்போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம 2 முடிச்சாச்சு. நம்ம இப்போ தேர்டுக்கு வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டில் ட்ராக் பண்ணி இங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பரான ஒரு டச் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது அதாவது 4 வந்து ஃபஸ்ட்டில் வர மாதிரி, 6 வந்து கொஞ்சம் டிலே, அதை விட கொஞ்சம் டிலேயாக 8 வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி, அதாவது 4 வந்து கொஞ்சம் முன்னாடி, 6 வந்து மிடில், 8 வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்குது கீ ஃப்ரேம்ஸ்னு பார்த்துக்கணும். ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இன்னும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, லைன் பை லைனாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் காட்டும். ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம Alt+G கொடுத்துக்கலாம். Alt+G கொடுத்து நம்ம இப்போ காம்பவுண்ட் கிளிப் ஆக்கியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி தெரியும். ஸோ அடுத்ததாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, வீடியோஸ்குள்ளே போகணும். இப்போது நல்லா கட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போய்ட்டு மாஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிரரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மிரர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் மாஸ்க் கொடுங்க, மிரர். ஓகேவா. இப்போ நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அலைன் பண்ணிட்ட பிறகு ப்ளே பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து. உங்களுக்கு இந்த மாதிரி கூலான கவுண்டிங் எஃபெக்ட் வந்துடுச்சு. ஸோ இதை விட நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.